ஒரு வீட்ல ஒரு குழந்தை பிறந்தா போதும், இது அம்மா மாதிரி, இது தாத்தா மாதிரி, இது பாட்டி மாதிரி, இல்ல சித்தி மாதிரின்னு ரிலேஷன்ஸ்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தலைமுறைகளை அடிப்படையாக வச்சு உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கேம் ஷோ தான் ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பாக்கெட் தோதீஸ் இன் ஜீன்ஸ், பவர்ட் பை tripotrip.com and Vidium, beverage partner Fruity. நினைத்ததை முடிப்பவன் விச்சலை வளர்த்தவன். உங்களுக்கு காம்படிஷன் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு தடவை சொன்னா சியா டியா? டி 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 தானா? டி தான் டி. உங்களோட சிரிப்பு, உங்களோட சூப்பர் சீனியர் அமலா பால். நான் ஆவின் பால் தான் தெரியும். நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். நான் சொன்னீங்க பவர் ஸ்டார். வானத்துல எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கலாம், ஆனா சில ஸ்டார்ஸ் மட்டும்தான் மின்னுது. அப்படி நம்ம ஜீன்ஸ் கேம் ஷோல இன்னைக்கு மின்ன வந்திருக்கிற ஸ்டார் யாரு தெரியுமா? பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். விச்சலை வளர்த்தவன். இன்னைக்கு பவர் ஸ்டார் விளையாட போறாங்க ஜீன்ஸ். சோ நம்ம ஜீன்ஸ் சொன்னாதான் ஒரு ஃபேமிலி கேம் ஷோ. கண்டிப்பாமா. இன்னைக்கு பவர் ஸ்டார் ஃபேமிலி கூட வந்திருக்காரு. உங்களோட பொண்ணு பேரு சார்? ஆமா, தேவிகலா. ஹாய் தேவிகலா. ஹாய். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 6th 7th போறேன். ஓகே, அப்பாவோட படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன? கண்ணா லட்டு தினாஸ். ஓ சூப்பர். அப்புறம் உங்க வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம். வணக்கம்மா. அம்மாவோட பேரு? பேரு ஜூலி. ஓகே ஜூலிமா, சொல்லுங்க. உங்களுக்கு இவங்களோட நடிப்பு எப்படி பிடிக்கும்? எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? 90 கொடுக்கலாம். 90 கொடுத்துடலாமா? வீட்ல கூட ஃபுல்லா காமெடியா? அவர் இருந்தா டைம் போறதே தெரியாது வீட்ல. அப்படியா? அப்புறம் இமோஷனல் சீன்ஸ்க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 1000 கொடுக்கலாம். 1000? 100க்கு 1000ஆ? இல்ல காமெடி நான் சொன்ன மாதிரி ஓகே. எமோஷனல் வந்து இப்ப பிலிம் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை பவர் ஸ்டார்னு கூப்பிடுறாங்க. நீங்க செல்லம்மா என்ன கூப்பிடுவீங்க? செல்லம்மாவா? ஆமா, அப்பான்னு தான் கூப்பிடு. மெட்ராஸ் பாசல. அப்பா என்னப்பா? அப்படியா? ஏப்பா பாப்பா வாப்பா. ஓகேமா, வெல்கம் டு ஜீன்ஸ், என்ஜாய் தி ஷோ. வேற யாராவது இருக்காங்களா? 3 குழந்தைங்க. ஓ எங்க? வைஷ்ணவின்னு பெரிய பொண்ணு. ஹாய் வைஷ்ணவி, என்ன படிச்சிட்டு இருக்க? 9th. ஓகே, நெக்ஸ்ட் குட்டி லத்திகா. ஹாய் லத்திகா. லத்திகா நீ என்ன படிக்கிற கண்ணா? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஐயோ என்னமோ அவளுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஓகே, சோ 1 2 3. ஓகே, இங்க கூட ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஜீன்ஸ் கேம் ஷோனா எல்லாமே டிஎன்ஏ அடையாளம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கேம் ஷோ. சோ நீங்க யார் மாதிரி? அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? நான் வந்து 2 பேத்து மாதிரி தான். இந்த ஆக்டிங் ஜீன்ஸ் எங்க இருந்து வந்தது? அப்பால இருந்தா அம்மால இருந்தா? இல்ல, இது என்கிட்ட தான் வந்துச்சு. ஓகே, சோ எப்ப ஸ்டார்ட் ஆச்சு சார் இப்படி ஆக்டிங் பண்ணனும்? 3 இயர்ஸ் தான். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி எப்பவுமே உங்களுக்கு இப்படி ஒரு தாட் வரலையா? சரி நம்மள சொந்தமா ஒரு படம் எடுத்து பண்ணலாம் ஓகே அப்படின்னு எய்ம் பண்ணேன். அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் லத்திகா பேர்ல ஒரு படம் எடுத்தேன். ஓகே, சோ இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு காம்படிஷன் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது காம்படிஷன்ல நம்ம ஹீரோஸ்ல யாரு காம்படிஷன்? ஹீரோஸ்ல மானசீகமா நேசிக்கிற என்னுடைய குரு சொன்ன சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரா? ஓகே சார், உங்களோட சிரிப்பு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேம் ஷோல ஃபுல்லா நீங்க விளையாடி ஒரு தப்பும் இல்லாம எல்லாமே மேட்ச் பண்ணீங்கன்னா 10 lakhs இங்க இருந்து நீங்க தூக்கிட்டு போலாம். எடுத்துட்டே போலாம். சரி ரைட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 50,000. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்ம முதல் ரவுண்ட் அசல் டு அசல்.
ஓகே, இந்த அசல் டு அசல் ரவுண்ட்ல இந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் குழந்தைங்க இருப்பாங்க. நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணும். ஒவ்வொரு கரெக்ட் மேட்சுக்கும் 20,000. எப்படி அவங்களே கூட்டுக்குவாங்க, நான் தான் சேர்த்து வைக்கணும்? என்ன சார் இது கேம் ஷோ தானே, அவங்களே மேட்ச் பண்ண அப்புறம் எதுக்கு நீங்க? அதானே, நீங்களே பண்ணணும் அது. கண்டிப்பாமா. நீங்க அப்படி கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000, இல்லாட்டி 10,000 அந்த அட்வான்ஸ்ல இருந்து எனக்கு திருப்பி கொடுத்துடணும். சரி, ஓகே, கூப்பிட்டுமா நான் இப்ப பேரண்ட்ஸ்? கூப்பிடுங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, இப்போ கிட்ஸ் கூப்பிடலாம். குழந்தைங்க டைரக்டா அவ போற அவ பேரண்ட் கிட்ட. நான் தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். 1 மினிட், சின்ன சீக்ரெட் சொல்லணும். ஓகே, டீல் டீல். ஓகே, யா, வெரி குட், சூப்பர் ஆக்டிங், சூப்பர் சார். ABC பேரண்ட்ஸோட குழந்தைங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க நாங்க எக்ஸ்ட்ராவா சில குழந்தைங்களை வச்சிருக்கோம், அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் இல்ல. இங்க நீங்க ஒரு பேரண்ட செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை LED ஸ்கிரீன் மேல நாங்க காமிக்கிறோம். அப்புறம் இந்த சைல்டையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் A, B, C ஒரு பேரண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேரண்ட் A. என்னமோ பவர் ஸ்டார் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. பேரண்ட் ஏவோட குழந்தை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. சைல்டு 1 பாருங்க சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சைல்டு 2 ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அப்பா, நீங்க ரோபோ விட ஸ்பீடு சார். இவங்க தானா சார்? இன்னும் இருக்காங்க சார், ஒரு வாட்டி பாருங்க. வேணாமா? ஐயோ, உங்க கூட ஆடியன்ஸ் கூட விளையாட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி தெரியும். கன்ஃபார்மா? ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? பவர் ஸ்டார் சொல்றாரு பேரண்ட் A அண்ட் சைல்டு 1, மத்த சில்ட்ரன் பார்க்க வேணாம்னு சொல்றாரு சார். கன்ஃபார்மா சார்? 2 பார்க்கல, 3 பார்க்கல, 4 பார்க்கல. ஐயோ பாவம், 5 கூட பார்க்கல சார். உங்களை பார்த்தா கன்ஃபார்ம். ஜூலிமா, ஓகேயா? இந்த மேட்ச் கரெக்ட்டா தோணுதா உங்களுக்கு? எனக்கு என்னவோ குட்டி தான் தெரியுது. பாத்தீங்களா? வைஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்ல இதுதான் கரெக்ட். இல்ல இதுதான் கரெக்ட்டா? சின்ன குட்டி தான். அவங்களுக்கு சின்ன குட்டி தான் கரெக்ட்னு தெரியுதா? சார் அவங்களுக்கு ஒரு சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ். இப்போ இல்ல சார், ஒரு சான்ஸ் தான் இருக்கு. எந்த சான்ஸ்? உங்களோட சான்ஸா அவங்களோட சான்ஸா? கேக்கல. ஓகே, சோ பேரண்ட் A சைல்டு 1 ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா தப்பா? சாரி சார், நீங்க நினைச்ச மாதிரி இது கரெக்ட் இல்ல. ஒரு 10,000 கொடுத்துடுங்க. ஜூலி மேடம் சொன்னாங்க இது இல்ல, வேற மேட்ச் பாருங்கன்னு. நீங்க தான் என்னமோ இல்ல இதானே கரெக்ட்னு சொன்னீங்க. இப்ப பேரண்டே செலக்ட் பண்ண முடியாது. ஆமா. சோ அவங்கள நாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படியே. நெக்ஸ்ட் பேரண்ட் B, C ல நீங்க செலக்ட் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ண போறீங்க? C. பேரண்ட் C பார்க்கலாம். சைல்டு 1. தேவி, நீ சொல்லு தேவி இந்த வாட்டி. இல்ல இல்லையா? கரெக்டா தெரியலையா? இல்ல. சைல்டு 2 சார் ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பவர் ஸ்டார் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அர்ச்சனா அபிஷேகம் எல்லாம் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா? ஆமா, இது இல்லையா தேவி? ஓகே, சைல்டு 3. நீ என்ன மேட்ச் பண்ணி பாக்குற? ட்ரெஸ்ஸஸா? ஃபீச்சர்ஸ் தானே? ஓகே, 3 இல்ல 4, 5 கூட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படியே போச்சு. ஓகே, 4 ரொம்ப ஸ்டைலா நிக்கிற. இதானா? இதான். அப்பா இங்க சொன்ன, நீ சைல்டு 3 சொன்னியே. இல்ல இது அப்ப அந்த குட்டியை பார்க்கலாமா ஒரு வாட்டி? சைல்டு 5 சூப்பரா ஆக்ட் பண்ற நீ. நெக்ஸ்ட் படத்துல எப்படியாவது நான் உன்னதான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நீ ஒரு படம் பண்ண போற. ஓகே, வெரி குட். பாப்பா என்ன ஆக்டிங் சமத்து. ஓகே, பாத்தீங்களா? 4. சைல்டு 4. சைல்டு 4 ஃப்ரீஸ் பண்ணிடலாமா சார்? இல்லாட்டி ஜூலி மேடம் கிட்ட கேட்கலாமா ஒரு வாட்டி? உங்க விருப்ப கேட்டுங்க, நான் எனக்கு 4 தான். கூட சொல்லலாம். ஓகே, சைல்டு 4 பேரண்ட் C ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா தப்பா?
ஹலோ சார். எக்ஸைட்டடா இருக்கீங்களா பவர் ஸ்டாரை பார்த்து? ஆமாம் சார். பார்த்திருக்கீங்களா பவர் ஸ்டாரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே? நிறைய படம் பார்த்துருக்கேன். ஓகே. அவர்கிட்ட 2 கொஸ்டின் தான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 1. லத்திகா படம் மிகப்பெரிய வெற்றி படம். அது மொத்தமாக எத்தனை நாள் ஓடிச்சு? மொத்தமா வந்து 270 நாள். ஆமா சார், நாங்களும் பார்த்தோம் போஸ்டர். அந்த அளவுக்கு கண்ணா லட்டு ஆசையா ஓடாத காரணம் என்ன? லத்திகால இருந்த என்ன ஒரு விஷயம் கண்ணா லட்டு ஆசையால மிஸ் ஆச்சு? சொல்லுங்க சார், அதாவது சொல்லுங்க. அது நான் நடிச்சு நான் இயக்கி நான் ப்ரொடியூஸ் பண்ண படம், அதனால அது அவ்வளவு தூரம் நான் ஓட விட்டேன். ஒன் மேன் ஆர்மியா நீங்க ஆமா ஆமா ஒர்க் பண்ண படம். ஆமா ஆமா ஆமா. இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ண படம். டீம் ஒர்க் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இல்ல அப்படி இல்ல, இது நிறைய நாள் ஓடிச்சு. ஆனா இது ஏன் ஓடிச்சுன்னா இது வந்து அது வந்து லத்திகா வந்து ஒரு தடவை பார்த்தாங்க. இந்த லட்டு படத்தை வந்து ஒருத்தர் வந்து 10 தடவை 20 தடவை பார்த்துருக்காங்க. அதனால அந்த டே இந்த டே எல்லாம் ஒண்ணுதான். ஓ அப்படி. பையனோட பேர் என்ன சார்? ஆர் கோகுல் கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Okay. ஜீன்ஸ் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா மேடம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேரண்ட் பி தான். ஆமா, பி தான். நானே செலக்ட் பண்றேன். பேரண்ட் பி. பேரண்ட் பி, சைல்டு 1. சார் நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க சார். இதானா? நீங்க எல்லா டிசிஷன்ஸும் இப்படி ஃபாஸ்டா எடுத்துருவீங்களா சார்? தெரியுது, அகத்தின் அளவு முகத்துல தெரியுது. இந்த பாருங்க, அவரே பாக்குறாரு பாருங்க. அவர் எல்லாரையும் பாக்குறாரு பாருங்க, என்னையும் பாக்குறாரு அவர். இது கன்ஃபார்ம். ஒரு வாட்டி சைல்டு 2 இல்லையா? இல்ல. நோ ஃபீச்சர்ஸ் மேட்சிங். இல்ல. சைல்டு 3 இல்ல. சைல்டு 5 சுத்தமா இல்ல. சைல்டு 1 இதானா? ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? பண்ணிருக்கேன். சோ இப்போ டென்ஷன் பிரேக் எடுத்தோம் இல்லையா? பார்க்கலாமா சரியா தப்பான்னு? பார்க்கலாமே. இதானா? ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? பண்ணிருக்கேன். ஓகே, சோ கரெக்ட்டா இருந்தா 20,000 இல்லாட்டி 10,000 கொடுத்துடணும். கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா தப்பா? யாரு சார் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது? பவர் ஸ்டார். பவர் ஸ்டாரோட ஓன் கிரியேஷன். ஆமா ஆமா. இப்படி ரொம்ப ஸ்டெப்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்குன்னா. நிறைய இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு ஜீன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் நீங்க 2-3 ட்ரைனிங் ஸ்டெப்ஸ். கண்டிப்பா நீங்க ஆடுனீங்கன்னா நாம சேர்ந்து ஆடலாம். ஓகே சார், தேங்க் யூ பவர் ஸ்டார். சொல்லுங்க உங்க பேரு? பாலசுந்தர். ஓகே. அக்ஷயா பாப்பா பேரு. ஓகே சார், கண்ணா லட்டுதின் ஆசையா வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரி சார். அதனோட வெற்றி காரணம் நீங்களா சந்தான சார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வெற்றி காரணம் ஃபுல்லா என்னுடைய ரசிகர்கள் தான். அவங்க தான் அந்த படத்தை பார்த்து. சார், அடுத்து ஏதாவது ஆக்ஷன் ஃபிலிம் பண்ற என்ன இருக்குங்களா? இல்ல, இப்ப ஃபுல்லா காமெடி படம் தான் வருது. இப்போ 2 படம் ஹீரோ பண்ண போறேன். சார், ஏதாவது ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் படம் அப்படி பண்ணலாமே? இல்ல, ரொமான்டிக் ஆக்ஷன்லாம் பண்ண மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் காமெடியா வந்துட்டனால, காமெடியா இருந்தா தான் மக்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நான் நிறைய என்னுடைய தம்பிமாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே சார், இவங்களை மட்டும் தான் நீங்க மிஸ் மேட்ச் பண்ணீங்க. ஆமா, அவங்க இந்த குழந்தை மறைஞ்சிருச்சு, இல்லனா கரெக்ட்டா சொல்லிருப்பேன். இல்ல சார், இந்த பெரிய குழந்தை நிக்கிறனால சின்ன குழந்தை மறந்துருச்சு. ஐயோ, குழந்தை மறையல சார், உங்களோட கண்ணாடினால தெரியல. இல்ல நல்லா தெரியும். சோ இந்த பாப்பா அங்கதானா? கரெக்ட் மேட்ச். கரெக்ட் தான், கரெக்ட். போமா, அம்மா கிட்ட இப்ப போயிடு. ஏதாவது பேசுறியா கண்ணு? பேசுமா. நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? எதுக்குடா சொல்ல அப்படி கேட்டீங்க? இல்ல, எப்பவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அதே क्वेश्चन ரிப்பீட் பண்ணிட்டான். நீங்க நல்லவனா இல்ல கெட்டவனா? நீங்க தான் சொல்லணும். நல்லவர் தானே. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். வா, என்ன சொன்னீங்க பவர் ஸ்டார். சூப்பர் சூப்பர். ஹாய், ஐ எம் ஜீவா. பாப்பா பேரு விதுலா. நீங்கள் இப்போ லேட்டஸ்டான யங்கான ஹீரோயின்ஸ் யார் உங்க கூட நடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹீரோயின்
இன்னும் அந்த அளவுக்கு எல்லாமே எனக்கு மேல வயசுக்கு மேல இருக்கிறாங்க. இன்னும் மேல வயசு கம்மியா வரணும். அப்படின்னா சமந்தா, காஜல், தமன்னா இவங்க எல்லாருமே எனக்கு மூத்தவங்க. இன்னும் கம்மியான இன்னும் வரல. கேட்டிங்களா? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஓகே, அவ ஏதாவது பேசுவாளா? நீ ரொம்ப சூப்பர் அம்மா, சமத்து நீ. விதுலா பாட்டு ஏதாவது பாடுவியா இப்போ? எதுவும் பாடு. வெள்ளை கொலுசு போல இந்த மனசு சிறுமுக்கில நான் தானடா. ஞானமைந்து போல இந்த வாரம் இருக்கு மேல. வெரி குட். செல்ல கண்ணு பெட்டி. தேங்க்யூ. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சிடுங்கும் கீழே அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேல. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஆமா. அவங்களோட டைலாக் ஏதாவது நீங்க இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஏதாவது இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு. ஒரு தடவை சொன்னா வெரி குட் சார், தேங்க்யூ. ஓகே சார், செகண்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல ரூல்ஸ் என்னன்னா நாங்க 5 கேட்டகரிஸ் கொடுப்போம் உங்களுக்கு. அதுல இருந்து ஒரு 3 கேட்டகரிஸ் விளையாடினா போதும். ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும். क्वेश्चनனா ஒரு பிக்சர் தான். அந்த பிக்சரை கரெக்டா மேட்ச் பண்ணனும். நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000. ஓகே. இல்லாட்டி நீங்க 20,000 எனக்கு கொடுக்கணும். கொடுத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பிக்சர்ஸ் பார்க்கலாம். பார்த்தலாமா? ஓகே. ஹாய். ஹேர் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. இது எப்ப எடுத்த போட்டோ? அது யூத்ல எடுத்தது. யூத்ல எடுத்ததா? ஆமா. இப்போ யார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க இப்ப கூட யூத் தானே? ஆமா, யூத்னா இதுக்கு முன்னால இது வந்து 12 வயசுல எடுத்தது. ஓ, 12 வயசுல கல்யாணம் ஆச்சோ? ஆமா. குழந்தை கூட ஆச்சோ? இல்ல, நோ, கேன்சல். சோ என்ன பர்த்டே பார்ட்டியா? பர்த்டே பார்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஐயோ, இது எப்படி சார் ரொம்ப யூத்ல எடுத்த போட்டோ இது? இல்ல, இது ஆனந்த தொலைன்னு ஒரு படத்துல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு சாங்ல வர சீன் அது. அது ஒரிஜினல் ஹேர் தானே? ஆமா, ஒரிஜினல் தான். எல்லாம் அப்பெல்லாம் ஒரிஜினல் தானே. இட்ஸ் அமேசிங். நெக்ஸ்ட் பிக்சர். உங்களோட ஃபேன்ஸ். எஸ். ஏகச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு? சோ எவ்வளவு பேர் இருக்காங்க Facebookல, உங்களுக்கு ட்விட்டர்ல? இன்னைக்கு டுடே வரை ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி ஃபாலோவர்ஸ். ஆமா, 1 crore. நம்ம இந்தியாவிலே அப்படி ஒரு செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் நீங்க தானா? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல நான் வரேன். சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நான் வரேன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். சார் இது எப்போ சார்? ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு தெரியுதானே, நீங்க தான் பவர் ஸ்டார் எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய அதான் உலக நாயன் கூட நான் நினைக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பாப்பா சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க வேற செலிபிரிட்டிஸோட ஃபேமிலி பிக்சர்ஸ் பார்க்க போறீங்க. அவங்கள கரெக்ட்டா மேட்ச் பண்ண போறீங்க. கண்டிப்பா. கேட்டகரிஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமே. கேட்டகரிஸ்: செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். சோ இதுல இருந்து 3 கேட்டகரிஸ் விளையாடணும் நீங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி விளையாட போறீங்க. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் பார்க்கலாம் யாரோட போட்டோன்னு. ஆப்ஷன் ஏ காஜல் அகர்வால். ஆப்ஷன் பி தமன்னா தம்மு குட்டியா. ஆப்ஷன் சி நித்யா மேனனா. இல்ல ஆப்ஷன் டி ஹன்சிகா, நம்ம ஹன்சிகா. இவங்க எல்லாருமே உங்களை விட சீனியர்ஸ் தானே? ஆமா, எல்லாமே. சோ உங்க கூட ஹீரோயினா சான்ஸ் கிடையாது. எனக்கு ஆன்ட்டி. இவங்க எல்லாம் உங்களுக்கு ஆன்ட்டியா? ஆன்ட்டி. பார்க்க போறாங்க ப்ரோக்ராம். ஓகே, பக்கத்துல வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இவங்களோட போட்டோவா இது? தேவி நல்லா பாரு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி. ஏதாவது டி. டி. டியா? தேவி நீ என்ன சொல்ற? சி. சியா? ஆப்ஷன் சி. இது நித்யா, நீங்க என்ன சொல்றீங்க? டி. டி. சோ டி ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. ஓகே, ஜூலிமா ஆப்ஷன் டின்னு சார் சொல்றாரு. உங்க பாப்பா என்னமோ ஆப்ஷன் சின்னு சொல்றா, நித்யான்னு சொல்றா.
நீங்க என்ன சொல்றீங்க? டி. டி. டீல். டீல். ஃப்ரீஸ் பண்ணலாம். பண்ணலாமே. சோ ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். செதறி போச்சு. செதறிச்சு. ஐயோ சார், எவ்வளவு வேணும்? 20,000. அவ்வளவுதான். 10 வச்சுங்க, 10 அப்புறம் தட்டா? இல்ல சார், எங்க கிட்ட அப்படி டீல் ஒன்றும் கிடையாது. சோ அது காஜலோட போட்டோ சார். காஜல் அகர்வால் அவங்களோட தங்கச்சின்னு நினைக்கிறேன், நிஷா அகர்வால் பக்கத்துல. போச்சு சார், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட நீங்க இப்படி தானே விளையாடுனீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மிஸ் மேட்ச் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட். ஓகே, சோ செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். கேட்டகரிஸ் So celebrity kid, celebrity parents, celebrity siblings, odd man out. என்ன செலக்ட் பண்ணுவீங்க? செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். Celebrity parents. ஓகே, பார்க்கலாம். இவங்க தெரியும் இல்லையா? உங்களோட சூப்பர் சீனியர் அமலா பால். அமலா பால். ஐயோ மறந்துட்டீங்களா? ஆவின் பால் தான் தெரியும். இவங்க அமலா பால். அமலா பாலோட அம்மா யாரு? ஆப்ஷன் ஏ இவங்களா, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். ஆப்ஷன் பி. உங்க அம்மா பேர் என்ன சார்? ஆனந்தம். ஆனந்தம் அம்மா இங்க சென்னையில தான் இருக்காங்களா? இல்ல, மேல விசா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி. டி. டி எப்படி சொல்றீங்க? டீன்னு அப்படிதான். எப்படி? அப்படி எப்படி சார்? எப்படி? இல்ல, ஃபேஸ் எல்லாம் பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. ஃபேஸ் எல்லாம் பாக்கும்போது எப்படி? அவங்க ஜீன்ஸ் கரெக்டா இருக்கு. இவங்க சுடிதார் போட்டிருக்காங்க, அவங்க கூட சுடிதார் போட்டு ஜீன்ஸ் இல்ல. துணியும் போடலாம், துணி எல்லாம் போடலாம். அது நமக்கு ஃபேஸ் தான். ஜூலி அம்மா கிட்ட கேக்குறேன். ஜூலி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? இது கரெக்ட்டா? சி. ஆப்ஷன் சி. சொல்லுங்க, இப்ப சியா டியா? டி தான். நீங்க டீன் சொல்றீங்க, வைஃப் சீன்னு சொல்றாங்க. வைஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். பாத்துக்கோங்க. சியா டியா? டி டி டி. டி தானா? டி தான். டி. பரவாயில்ல, நான் உங்களை விட சூப்பர் ஜூனியர், அதனால பரவாயில்ல. ஓகே, பார்க்கலாம். ஆப்ஷன் டி அண்ட் அமலா பால். சோ நீங்க சொன்னீங்க அமலா பால், ஆப்ஷன் டி. ஆமா. மாத்திக்கலாம் வேணாம்னா? இல்ல, வேணாம், இதே இருக்கட்டும். நீங்க ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொல்லுங்க. ஓகே, சரியா தப்பா பார்க்கலாம். இது மிஸ் மேட்ச். சரியான மேட்ச் என்னன்னு பார்க்கலாமா? ஜூலிமா பாருங்கம்மா. சி, ஆப்ஷன் சி. அவங்க தான் இருந்தாங்க இல்லையா ஆப்ஷன் சி போட்டோல? அவங்க பேரு ஆனிஸ் பால். இது கரெக்ட் மேட்ச். அவங்க சொன்னாங்க சார், நீங்க தான் கேட்கல. இல்ல, நீங்க சரி டீ சொல்லுங்கன்றீங்கல்ல. நான் அம்மா என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க டீ தான் டி அப்படின்னு சொன்னீங்க நீங்க. சூப்பரா இருக்கட்டும். சோ இருக்கட்டும் இல்ல சார், கொடுங்க 20,000 கொடுக்கட்டும். Thank you. ஐயோ, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சம்பாதிச்சது மொத்தமே எனக்கு கொடுத்துட்டீங்க. 40,000 எனக்கு திருப்பி வந்துச்சு. தேர்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலிபிரிட்டி கிட்ஸ் இருக்கு, செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் இருக்கு. ஆட் மேன் அவுட். ஃபர்ஸ்ட் ஒன் செலிபிரிட்டி கிட்ஸா? ஓகே, கேட்டகரி செலிபிரிட்டி கிட்ஸ். ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி and option D.
நினைக்கிறீங்க? ஏன் சொல்லலாம்? பாருங்க சார், அந்த சிரிப்பு, கண்ணு, மூக்கு எல்லாமே அப்சர்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏல எவ்வளவு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது? ஒரு 50%. இல்ல பாருங்க, பி கொடுங்க. ஆப்ஷன் பி. இது செட் ஆகுதா? ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? ஜூலியம்மா, ஜூலியம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க கொஞ்சம் கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்க. இல்ல பி தான். ஃப்ரீஸ் பண்ணவா? பண்ணிடுமா. ஓகே, ஜெயம் ரவி ஆப்ஷன் பி ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா தப்பா? ஐயோ போச்சு சார். இந்த பையன் யார் தெரியுமா? தெலுங்குல பிரின்ஸ் மகேஷ் பாபு, ஹீரோ மகேஷ் பாபுவோட சன் கௌதம் இவனோட பேரு. சோ கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. சிரிப்பு கூட கரெக்டா மேட்ச் ஆகுது சார். அங்க இதான் நினைச்சேன். அப்புறம் சரி. ஜெயம் ரவியோட சன் பேர் ஆரவ். சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் பூராவே லாஸ், ஹெவி லாஸ். எப்படி சார்? சரி பரவாயில்ல, இருக்கிறத கொஞ்சம் எது கொடுக்கணும்? இல்ல சார், அப்படி கொடுக்க முடியாது. இந்த ரவுண்ட்ல நீங்களே எனக்கு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் இப்ப கொடுக்கணும். ஒரு 20,000 கொடுத்துடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? போலாமே. அதுக்கு முன்னாடி இன்னொரு டயலாக் எங்களுக்கு, இல்லாட்டி ஒரு ஸ்டெப். இல்ல டயலாக் வச்சுக்கோங்க. ஜெயிச்சா பாடலாம், தோத்துட்டலாம். பரவாயில்ல, ஒரு டயலாக் சொல்லுங்க. சோமியா, என்கிட்ட இல்லாத சிம்புட்டு என்னமா இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஃப்ரூட்டி இருக்கு. அது எனக்கு வேணாம். வேணாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ பவர் ஸ்டார் அண்ட் டாட்டர் நல்லா விளையாடுறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ப்ராஃபிட் இருந்தது, செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லாவே போச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 30,000 மட்டும்தான். ஆமாமா. சோ என்ன பண்ணலாம்? இல்ல ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சிடலாம். தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா ஜெயிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஓகே. Okay, so Ramraj Genex pocket dhotis and jeans powered by tripotrip.com and Vidium beverage partner Fruity la நம்ம next round தலைமுறைகள். ஒரு பிரபலமான குடும்பத்தின் ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா செட் பண்ணணும். கண்டிப்பா. நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ண போற ஃபேமிலி ட்ரீ விஜயகுமார் சார் அண்ட் மஞ்சுளா மேடமோட ஃபேமிலி ட்ரீ. நீங்க கரெக்டா விளையாடி எல்லா போட்டோவும் கரெக்டா பேஸ்ட் பண்ணீங்கன்னா 1 lakh rupees ஜெயிச்சிடலாம் இந்த ரவுண்ட்ல. இல்ல நீங்க ராங்கா மேட்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நீங்க 10,000 கொடுத்துடணும். அந்த 1 lakhல 10,000 கட் ஆயிடும். அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு நம்பர் வைக்கும் போது லக்கி ஸ்டார் வந்ததுன்னா அந்த லக்கி ஸ்டார் உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கலர் ஃபார்மேட்ல காமிச்சிடும். கிரீன் ஃபார் பாய்ஸ், ரெட் ஃபார் கேர்ள்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுல ஒரு டைம் பாம்பு இருக்கு. அந்த டைம் பாம்பு வந்ததும் ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க போட்டோ கரெக்டா வச்சிடணும். அது கரெக்டா தப்பா பரவாயில்ல, ஆனா நீங்க போட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே. சோ பவர் ஸ்டார் கிட்ட இப்ப நான் ஒரு ரேபிட் ஃபயர் क्वेश्चंस 5 கேக்கட்டுமா? தாராளமா கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன? கேரம் போர்டு. ஏன் சார்? அத உட்கார்ந்த இடத்துல விளையாடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஐட்டம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபுட்ல வந்து என்ன சொல்றது, நான்வெஜ் சொல்லாம வெஜிடேரியன் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப மட்டன் ரொம்ப பிடிக்கும். மட்டன்ல என்ன ஐட்டம்? கைமா. மட்டன் கைமா. மட்டன் கைமா. ஓகே. நீங்க நிறைய சினிமா பார்த்திருப்பீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட படம் என்ன? என்னுடைய மானசமா நேசிக்கிற குரு சார் பாஷா படம். பாஷா. ஓகே. உங்க ஃபேவரட் ஒன் லைனர் டயலாக்? கரண்ட தொட்டாதான் சாக்கடிங்க, ஆனா பவரை பார்த்தாலே. ரொம்ப பிடிச்ச பாட்டு? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. வேற ஏதாவது ஒரு ரொமான்டிக் சாங் பாடலாமே சார்? கல்யாணமே கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் பிள்ளை குட்டி பெத்துக்கலாமா. ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? ஓகே. நம்பர் 1, 2 அவங்க தான் மெயின். அப்படின்னா விஜயகுமார் சார் அண்ட் மஞ்சுளா மேடம். அதுக்கப்புறம் நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 8 அவங்க எல்லாம் அவங்க குழந்தைங்க. அப்புறம் 3 and 4 ஜோடியா இருக்கு இல்லையா? ஜோடின்னு சொன்னா அவங்க கப்பிள். 4ல வைஃப் இல்லாட்டி ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அப்படியே 6 and 7 கூட ஜோடி தான். 8, 9 ஜோடி. சோ ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் 3ல விஜயகுமார் சார் அண்ட் மஞ்சுளா மேடம் ஓர எல்டஸ்ட் சன் இல்ல எல்டஸ்ட் டாட்டரை நீங்க போஸ்ட் பண்ணணும். ஓகே, ரெடி சார். அதுக்கப்புறம் 10, 11, 12, 13 எல்லாம் தேர்ட் ஜெனரேஷன். சரிமா.
ரெடி போலாமா? எப்போ போலாம்? ஜூலிமா கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஓகே, ரைட் மேட்ச் நம்பர் 2. சேர்த்துருங்க. விஜயகுமார் சார் அண்ட் நம்பர் என்ன வரும்? இதான் சார், இவங்க தான். ஆமா சார், நீங்க ரொம்பவே காமெடி பண்றீங்க எங்க கூட. இந்த நம்பர் எங்க வரும்? அருமையான ஜோடி விஜயகுமார் சார் அண்ட் மஞ்சுளா மேடம். இவங்க தமிழ்ல படம் பண்ணிருக்காங்க, தெலுங்குல, மலையாளம், கன்னடா எல்லாத்துலயும் பண்ணிருக்காங்க. சோ இவங்களை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 3 யாரு? பையனா பொண்ணா? பையன். பையனா இங்க பாருங்க. Who is this? சொல்லுங்க இவரை பத்தி. இவரு பேரு அருண்குமார். அருண் விஜய். ஆமா, அருண் விஜய். இவரு சாரோட பையன். ஓகே, சோ நம்பர் 3. ஓகே. விஜயகுமார் சார் முத்துக்கண் அம்மாவோட பையன் அருண். அருணுக்கு இன்னும் 2 சிஸ்டர்ஸ் கூட இருக்காங்க. அவங்க பேரு கவிதா, அனிதா. அனிதா. ஓகே, சோ கரெக்ட் சார். அருணோட வைஃப் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா நம்பர் 4ல போட்டுடலாம், இல்லைன்னா நம்பர் 5க்கு மூவ் ஆயிடலாம். நம்பர் 4லயா பாருங்க யாருன்னு ஒரு தடவை என்லார்ஜ் பண்ணி பாருங்க. இவங்க தானே? நீங்க பாத்திருக்கீங்களா அவங்கள? ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், பார்த்ததில்ல. இல்லைன்னா வேற யாராவது இருக்காங்களோ பாருங்க கொஞ்சம். அவங்க சிஸ்டர் தான் இருக்காங்க. ஓகே, சோ வச்சிருக்கீங்களா நம்பர் 4ல? டெஸ்ட் பண்ணிடுங்க. இவங்க பேர் ஆரத்தி. ஆரத்தி, சோ கரெக்ட். அருணோட வைஃப் ஆரத்தி. இப்போ நம்பர் 5க்கு போலாமா, இல்ல 10 and 11 வந்துட்டீங்களா? அவங்களோட குழந்தைங்க. இல்ல வேணாம், 5 போலாம். 5. ஓகே, 5 யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க சிஸ்டர் விஜயாவோட. பாருங்க போட்டோ பாருங்க. இவங்களா? ஐயோ, இது ராங். சோ ஒரு 10,000 போச்சு சார். போச்சா? நான் 1 lakh கொடுக்கணும் இல்லையா, அதுல ஒரு 10,000 போச்சு. இப்போ 90,000 தான். ஆமா. சோ நம்பர் 5ல யாரு? அவங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் யாரு? வேற போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களா? ஐயோ பாத்து, நம்பர் 6ல போடுறீங்களா? அதாவது கரெக்டா? ஐயோ, இது கூட போச்சு. சோ இன்னொரு 10,000 போச்சு. இப்போ 80,000 தான் இருக்கு. ஒரு சான்ஸ் பார்க்கலாமா? இன்னொரு 10,000 கொடுக்க போறீங்களா? ஆமா, பாத்துலாமா? பாத்துடலாம். இதுதான் கரெக்ட் மேட்ச். இவங்க பேரு வனிதா. இவங்க கூட நிறைய தமிழ், மலையாளம் படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அங்க லக்கி ஸ்டார் வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? எல்லாமே இப்ப கலர் ஃபார்மேட்ல உங்களுக்கு கிளியரா தெரியுது. அப்படின்னா கிரீன் ஃபார் ஜென்ஸ், ரெட் ஃபார் லேடிஸ். சோ இப்போ ரொம்ப ஈஸி உங்களுக்கு விளையாடுறது. சோ நம்பர் 6ல யாரோட போட்டோ பேஸ்ட் பண்ண போறீங்க? இன்னொரு சிஸ்டர் பார்க்கலாமா? இன்னொரு சிஸ்டர் பார்க்கலாம். நீங்க உங்களோட இஷ்டம் தான். பென் உங்க கையில தான் இருக்கு. இவங்க தான் பிரீதா விஜயகுமார். ஆமா, கரெக்ட். இவங்க கூட ஆக்ட்ரஸ். ஆமா. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நம்பர் 7. 7 யாரு? இவங்களா? ஐயோ, ராங் சார். ராங்கா? ஆமா.
சோ அது மிஸ் மேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ அட்டாச்சா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கப்பிள்ஸ். ஓகே ஓகே ஓகே. தனித்தனியா அப்படி 7 8 பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அப்படி 10,000 கட் 70,000 தான், 30,000 போச்சு. போச்சு. சோ நெக்ஸ்ட் ட்ரை பண்றீங்களா? இப்போ ட்ரை பண்ணுங்க. 8 ஆமா. ஸ்ரீதேவி. ஸோ ஸ்ரீதேவி கூட நிறைய தமிழ் படம் பண்ணிருக்காங்க, தெலுங்கு படம் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ ஒரு ரெட் கலர் மட்டும்தான் இருக்கு சார். அது வச்சிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு வச்சிடலாம். நம்பர் 10ல நீங்க ஒரு லேடி போட்டோ வைக்கணும். அங்க லேடிஸ்ல யார் இருக்காங்க பாருங்க. சின்ன குழந்தைங்கள்ல லேடிஸ் யாராவது இருக்காங்களா? கேர்ள்ஸ். நீ சொல்லு தேவி. இங்க சொல்லு. ஓகே வச்சிருவியா? வச்சிரு. நம்பர் 10ல வச்சிரு. வெரி குட், கரெக்ட். அவ பேர் பூர்வி, அருணோட முதல் குழந்தை பூர்வி. நெக்ஸ்ட் இப்போ 11 12 13 14 இல்ல 7 and 9? 7 பிரீதாவோட ஹஸ்பண்ட், 9 ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட். இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? 9? சார் நீங்க மறுபடியும் மிஸ் மேட்ச் பண்ணிட்டீங்க. ஐயோ, மாத்திக்கோங்க. ஓகே பார்க்கலாம். ராகுல், இவங்க பேர் ராகுல். ஓகே சார், நம்பர் 7 பாருங்க சார். 7 வேற யாரு? கரெக்டா தப்பா? சரியா தப்பா? சோ ஹரி சார் சிங்கம் டைரக்டர். ஆமா. பிரீதாவோட ஹஸ்பண்ட். கரெக்ட். இப்போ நம்பர் 11 12 13 14 இந்த குட்டி பையங்க இருக்காங்க இல்லையா? ஆமாமா. ரொம்ப கஷ்டம் பாருங்க. எப்படி மேட்ச் பண்ணுவீங்களோ, எவ்வளவு போகுதோ. டாடி n வந்து 11. n ஆமா 11 இல்லையா? போட்டுடலாமா? 11 ஜூலிமா நம்பர் 11 ஓகேயா? ஓகே. இப்போ கொஞ்சம் ஃபீச்சர்ஸை பாருங்க சார். அருணோட ஃபீச்சர்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா இங்க? நம்பர் 11ல போடணும்னா அருண் இல்லாட்டி ஆர்த்தியோட ஃபீச்சர்ஸ் ஏதாவது மேட்சா தெரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஓகே. நம்பர் 12ல பிரீதா ஹரி 12 வைக்கிறீங்களா? இல்ல இப்போ இந்த போட்டோவா அந்த போட்டோவா? ஓகே வச்சிட்டீங்களா? டைம் பாம் வந்திருக்கு. நீங்க இன்னொரு போட்டோ 60 செகண்ட்ஸ்க்குள்ள வச்சிடணும். சீக்கிரமா வைங்க, சீக்கிரமா, இல்லாட்டி 10,000 போயிடும். ஏதோ ஒரு போட்டோ வச்சிருங்க. நம்பர் 14ல வச்சீங்களா? ஐயோ போச்சு. நம்பர் 14ல நீங்க வச்சது மிஸ் மேட்ச் ஆச்சு. சோ அங்க ஒரு 10,000 கட் ஆச்சு. இப்போ 60,000 தான். அப்புறம் நீங்க நம்பர் 12ல வச்சீங்க இல்லையா, அந்த பையன் பேர் ஸ்ரீராம். 14 வேற கிட்ட 14 வைக்கிறீங்களா இல்லாட்டி 11ல வைக்கிறீங்களா? C14 சொல்றான் அவன். பாருங்க. ஓகே, C நம்பர் 14. பிரீதாவோட சின்ன குழந்தை
இப்போ நம்பர் 11 13 நீங்க கரெக்ட் மேட்ச் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 60,000 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே பார்க்கலாம். போச்சு. சோ 50,000 தான். 50,000 தொலைச்சிட்டீங்க இந்த ரவுண்ட்ல நீங்க. வச்சிருங்க. அண்ட் இன்னொரு மேட்ச் அது கூட பண்ணிடுங்க. அருண் விஜயோட சின்ன பையனோட பேர் ஆர்னவ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா 50,000 லாஸ், 50,000 ப்ராஃபிட். பரவாயில்ல, என்ன பிள்ளைய கழிச்சிட்டு மிச்சம் கொடுத்தா போதும். என்ன இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 30,000 இருக்கு இல்லையா? இது கூட சேர்த்துனா இப்போ உங்க காசு 80,000. சோ எப்படி இந்த ஃபேமிலி ட்ரீ? ரொம்ப பெரிய ஃபேமிலி. கஷ்டமா இருக்கா? ரொம்ப டஃப் தான், இருந்தாலும் ஒரு யூகத்துல முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டோம். ஓகே, சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறோம். ஜாக்பாட் ரவுண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பேரண்ட்ஸ் நிப்பாட்டி வச்சுட்டோம். எங்க கர்டன் போட்டுட்டோம். இதுக்கு பின்னாடி அவங்களோட குழந்தைங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கர்டன் மேல போனதும் டைமர் ஸ்டார்ட் ஆனதும் ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு போய் அவங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வச்சிடணும். இல்லன்னா அவங்க பேரண்ட்ஸ் போவாங்கன்னா போயிட மாட்டாங்க. போக மாட்டாங்க சார். அவங்க எல்லாருமே எங்களோட ட்ரைனிங்ல இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க அவங்க. பார்க்கலாம். சோ அப்படி 5 பேரையும் நீங்க மேட்ச் பண்றதுக்கு அப்புறம் அங்க பஸர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பஸரை பிரஸ் பண்ணா நான் எவ்வளவு ரைட்டோ சொல்லுவேன் உங்ககிட்ட. ஏது ரைட்டு எங்க ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். சோ லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணும்னா அவ்வளவு வாட்டி பஸர் பிரஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்படி மேட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு 120 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம். 120 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 80,000 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா 1,60,000. இல்லைன்னா 90 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம். அப்போ இந்த அமௌண்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், 2,40,000. இல்லைன்னா 60 செகண்ட்ஸ் 1 மினிட்ல மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், 3,20,000 ஜெயிச்சிடலாம். கொடுத்துருவோம். எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, எடுத்துட்டு போயிடலாம். சொல்லுங்க. சோ 120யா 90யா 60யா? டைமர் 60யா? 60 செகண்ட்ஸ்ல பண்ணிடுவீங்களோ? சும்மா பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஐயோ, ட்ரையல்ஸ் ஒன்றும் கிடையாது சார். பார்க்கலாம், ட்ரை பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். இல்ல அப்படி முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைமர் செலக்ட் பண்ணனும். நீங்க டைமர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கேமே ஸ்டார்ட் பண்ண போறோம். 120யா? ஆமா. ஓகே, டைமர் செலக்டட் 120. சார், எங்களோட ஒரு சின்ன சஜஷன். நீங்க அங்க இருந்து குழந்தைகளை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது ஜூலி அம்மா இங்க வந்து கரெக்டா சஜஷன் சொன்னாங்கன்னா 1,60,000 கிடைக்கும்னு ஒரு சின்ன. சரி, பரவாயில்லை. ஓகே, ரெடியா? ஓகே. ஜூலி அம்மா, ஓகே. சோ தேவி, நீங்க அம்மா கிட்ட தான், அப்பா அங்க விளையாட போறாங்க. நீங்க 2 பேருமே இங்க எது சஜஷன்ஸ் கொடுக்க போறீங்க. அந்த குழந்தைய ப்ளூ ஷர்ட் அவங்க கிட்ட நிப்பாட்டி வைங்க, இல்லாட்டி காஃபி கலர் சாரி அந்த அம்மா கிட்ட நிப்பாட்டி வைங்க. நீங்க சஜஷன்ஸ் கொடுக்க போறீங்க. விளையாடுறது மொத்தமே நீங்க தான். பவர் ஸ்டார். ஓகே, வாங்க சார், பொசிஷன். டைமர் செலக்டட் 120 செகண்ட்ஸ். அண்ட் நீங்க ஜெயிக்க போற அமௌண்ட் 1,60,000. தோத்துட்டீங்கன்னா 80,000 இருக்கு இல்லையா உங்ககிட்ட, அதுல half of the amount நீங்க கொண்டு போலாம். அப்படின்னா 40,000 கொடுத்துருவோம் நாங்க. ஓகே, ஓகேமா. ரெடியா சார்? ரெடி. ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க எல்லாருமே, பவர் ஸ்டாருக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, பவர் ஸ்டார் ரெடி. கர்டன் அப். And your time starts now. சீக்கிரமா அந்த ப்ளூ சாரி சீக்கிரமா கொண்டு போணும். நீங்க சீக்கிரமா, டைம் முடிஞ்சிடும். அங்கல பக்கத்துல ப்ளூ சாரி சீக்கிரமா. அப்பா இங்க அந்த ரெட். சார் கொஞ்சம் ஓடுங்க சார். கூட்டி வாங்க சார், கொஞ்சம் ஓடுங்க சார். ஓடுங்க சார். ஓடுங்க சார். இல்ல நீ அங்கே நில்லுமா. அங்க
அப்ப இவரு அந்த சைடுக்கு வைங்க. ரெட் சாரி. ஐயோ நீங்க சீக்கிரமா பஜர் பிரஸ் பண்ண முடியாது இல்லாட்டி. சீக்கிரம் போப்பா. குறைச்சலாம். ஆமா 60 முடிஞ்சு போயிடுச்சு. இங்க லாஸ்ட்ல. சாப்பிட்டா பஜர் பிரஸ் பண்ணுங்க சார். பஜர் 1 கரெக்ட். ஒண்ணே ஒண்ணு கரெக்ட். மாத்துங்க சார், மாத்துங்க. இல்ல எல்லாம் கரெக்ட் தான். சீக்கிரமா இல்ல சார், தப்பு வச்சிருக்கீங்க, மாத்துங்க. அவள அங்க மாத்தி விடுங்க. நீ அங்க வாடா, நீ மம்மி கிட்ட வா. ரெட் சாரி அங்க ஒயிட் ஷால் போட்டுருக்காங்களே. பஜர் பிரஸ் பண்ணுங்க சார், பஜர் பிரஸ் பண்ணுங்க. அட போமா டைம் பேசு. 3 கரெக்ட் மேட்ச். இந்த 2 தான் டவுட். சரி இங்கிட்டு வந்துடுறேன். பாப்பா இல்ல அது இல்ல. அப்ப அது கரெக்ட் அது இல்ல. நீ அங்க வா. அவரு கரெக்ட்டா இல்லடி. டவுட்டா இருக்கு எனக்கு. சார் மாத்தணும்னா மாத்திக்கோங்க. லாஸ்ட் 10 செகண்ட். இல்ல ஓகே. Five, 4, 3, 2, 1. வந்துருங்க சார். கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். எல்லாமே கரெக்ட் தானா? சூப்பரா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சென்டர்ல பாப்பா இருக்கா இல்லையா, அந்த பாப்பா அண்ட் அம்மா கரெக்ட் மேட்ச். வெரி குட். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த பாப்பாவை இங்க வச்சீங்க, இந்த பாப்பா இங்க இருந்தா அப்படியே இருந்தா கரெக்டா இருக்கும் சார். இதுதான் நீங்க கரெக்ட் தானா? இப்ப தப்பா இருந்தா கூட அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. என்ன சார் இது ரொம்ப இதா இருக்கு. ஒரே ஒரு கரெக்ட் மேட்ச், மத்தது எல்லாம் ராங். பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்துருங்கம்மா, எல்லாரும் உங்க பேரண்ட் கிட்ட வந்துருங்க. அம்மா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த குழந்தை இருந்தா இல்லையா, இந்த பொண்ணு அங்க இருந்தா, அந்த பொண்ணு இங்க இருந்தா, அது மட்டுமே நீங்க இப்படி ஒரு வாட்டி ஷஃபிள் பண்ணீங்கன்னா எல்லாமே கரெக்ட் மேட்ச் தான். இப்ப கரெக்ட். ஆனா என்ன லாபம் போச்சு, பைசா போச்சு இல்லையா? 40,000 தான். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டோம்ல, அது போதும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு வராது போதும். ஓகே, சோ இதான் சார் 40,000 நீங்க ஜெயிச்ச அமௌண்ட். அது வேணாம் சார். நீங்க ஏதாவது கேட்கணுமா? கேளுங்கம்மா. We want to dance with sir. You want to dance with a power star? Okay சார் வாங்க. ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே, நான் வைக்கிறதுக்கு பக்கத்துல போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளாதவா, அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ 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 ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி. ஓகே, சோ இவ்வளவு அழகா டான்ஸ் பண்ணாங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரூட்டி கிஃப்ட் ஹேம்பர். மாமா குட்டி சென்னை ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஃபிளைட் டிக்கெட் சர்வீஸ் tripotrip.com வழங்கும் 10,000 rupees worth of gift voucher. So எப்படி இருக்கு சார் ஜீன்ஸ் கேம் ஷோ? ரொம்ப நல்லா இருக்குமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இவ்வளவு நாளா நான் தனியா பண்ணிட்டு இருந்தேன், இப்ப குழந்தையோட பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much Power Star. Waiting for your next movie. கண்டிப்பா மேடம். ஜூலியம்மா எப்படி இருந்தது கேம் ஷோ? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? தேவி பிடிச்சதா உனக்கு? பிடிச்சது. Next week மறுபடியும் சந்திப்போம். Until then take care, good night and bye bye.